Hi everyone, welcome back to my channel. இது எபிசோட் நம்பர் 6. இன்றைக்கி நம்ம ஸ்டில் கியோட்டோவில் தான் இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கஸ்தூரா ரிவர், அதுக்கப்புறம் மங்கி பார்க். இது ரெண்டும் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக கவர் பண்ண போகிறது கஸ்தூரா ரிவர். அதை நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்களும் என்னோட டிஜிட்டலாக நடந்து வாங்க, உங்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவம் கிடைக்கும். இதற்கு முந்தைய வீடியோவில் சொன்ன மாதிரியே கியோட்டோ வந்து அழகான ஒரு கோவில் நகரம். நீங்கள் நிறைய கோவில்களை இங்கே பார்க்க முடியும். போன வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணிவிட்டு வாங்க. அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது இனிமேல் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். மேலும் நம்ம டோக்கியோ, ஃபிஜி மவுண்டன் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ கவர் பண்ண மந்த் டிசம்பரில், அதனால் வெதர் பார்த்திங்கன்னா நல்லாவே கோல்டாக இருந்தது, க்ளூமியாகவும் இருந்தது. சன் பெருசாக எக்ஸ்போஸ் ஆகலை. அட் த சேம் டைம் டிசம்பர் மாதத்தில் நம்ம ஆட்மன் வெதரும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் இந்த ட்ரீஸோட லீவ்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அந்த கலர்ஸ் ஆஃப் தி லீவ்ஸ் எல்லாமே அழகாக இருக்கும். இதுதாங்க அந்த கஸ்தூரா ரிவர். நான் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸ்னால கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்கும். அந்த வெதரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. நீங்கள் அந்த மவுண்டனில் இருக்கக்கூடிய மரங்களுடைய கலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆட்மன் எவ்வளோ அழகானதுன்னு. இந்த ஆறு பார்த்திங்கன்னா கியோட்டோ நகரத்திலிருந்து மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது வந்து மலையிலிருந்து வெளிப்பட்டு அரோஷியாமாவில் உள்ள டொகோட்சியோ பாலம் வரை ஆழமற்ற மெதுவாக பாயும் நதியாக விரிவடைகிறது. இதுதாங்க அந்த பியூட்டிஃபுல்லான ரிவர். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மக்களோட நாய்ஸும் பெருசாக இருக்காது. ரொம்பவே அமைதியான அற்புதமான ஒரு நதி. இந்த வீடியோலேயே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். வெறும் காற்றோட சத்தமும் தண்ணியோட சத்தமும் மரங்களோட சத்தம் மட்டும்தான் கேட்க முடியும். அவ்வளோ அமைதியான அற்புதமான ஒரு நதி. இந்த நதியை வந்து நம்ம தரையிலேருந்து பார்த்ததை விட பாலத்திலேருந்து பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்கத்தான் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். இதோட வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கேமராலேருந்து பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது. நேரில் இதை விட ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம் மலைகள் எவ்வளோ அழகாக இருக்குது, மெயினாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. ஏன்னா முன்னாடியே நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம், இது நம்ம இருக்கிறது ஆட்மன் வெதர். அதனால் அந்த இலைகளோட கலர் பார்த்திங்கன்னா பழுப்பு நிறத்தில் மாறி நம்ம பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்தியாவிலே இந்த மாதிரி இடங்களை நம்மளால் பார்க்க முடியும். மெயினாக நம்ம காஷ்மீர் போனோம்னா இந்த மாதிரி பார்க்க முடியும். பட் இவ்வளோ அழகாக பார்ப்போமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இங்கேயும் நம்ம போட் சஃபாரி செய்ய முடியும். நான் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த அழகான மலைகளுக்கு நடுவில் நம்ம அந்த போட்டில் போகும்போது கலர்ஃபுல்லான வியூஸ் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களால் ட்ரை பண்ண முடியல. பட் டெஃபினட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணணும். இந்த நதியை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து இந்த மங்கி பார்க்குக்கு தான் நம்ம போக போகிறோம். அதோட போர்டு தான் போட்டிருக்க பாருங்கள், அராஷியாமா மங்கி பார்க். என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா 800 yen போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ட்ரெக்கிங் மாதிரி நம்ம மேலே போக வேண்டியது இருக்கும். அங்கே போனோம்னா நம்ம அந்த மங்கீஸை பார்க்கலாம்.
இங்கே பார்க்கக்கூடிய குரங்குகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சைனா போன்ற நாடுகள்லையும் இதே மாதிரி குரங்குகள் தான் இருக்கும். ஏன்னா உடலில் கொஞ்சம் ரோமங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது குளிரை தாங்கக்கூடிய வகையில் அது பார்த்திங்கன்னா அந்த இனம் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம டிக்கெட் எடுக்கக்கூடிய இடம். இங்கே இருக்கக்கூடிய இடத்துல நம்ம கேஷ் மூலமாக தான் நம்ம டிக்கெட் எடுக்க முடியும். ஆன்லைன் பேமெண்ட் இங்கே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் நான் நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஜப்பானில் மோஸ்ட்லி கேஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதுதாங்க கைட் மேப். இதை பார்த்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம மலை மேலே நடக்க ஆரம்பிச்சிடலாம். நாம் மலை மேலே ஏறி போய் தான் அந்த குரங்குகளை பார்க்க முடியும். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல அனுபவம். ஏன்னா நம்ம ட்ரெக்கிங் போன மாதிரியும் இருக்கும், அட் த சேம் டைம் நம்ம வந்து அந்த குரங்குகளை பார்த்த மாதிரி இருக்கும். ஒரே இதில் 2 பர்பஸுக்கான வாய்ப்பாக நமக்கு அமைஞ்சிருச்சு. பார்த்து விழுந்துடாதீங்க. இங்கேருந்து நம்ம மேலே போக ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகுங்க, இதே வேகத்தில் நடந்து போகும்போது. நான் எத்தனை முறை சொன்னாலும் இந்த கலர்ஃபுல்லான ட்ரீஸை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம 20 to 25 மினிட்ஸ் நடக்க வேண்டியது இருக்கிறதுனால அங்கங்கே இந்த மாதிரி பார்க்கிங் பெஞ்ச் போட்டிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து போகிற மாதிரி. ஏன்னா எல்லாருனாலையும் கண்டினியூஸாக நடக்க முடியாது, அதுக்காக போட்டிருக்காங்க. Yeah, அது இங்கே ஆகாது, கம்மி வாய்ப்பு கம்மி. போகிற வழியில் இந்த மாதிரி சைன் போர்டு நிறையா இருக்கும். அந்த குரங்குகளோட பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத அதோட முகபாவனையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான சைன் போர்டு தான் இது. ஒரு வழியாக நம்ம அந்த குரங்குகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். இங்கிருந்தே நீங்கள் அதை பார்க்க முடியும். ஜப்பானுக்கு வந்து யூஸ்வல் பிளேசஸ் மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம ட்ரெக்கிங் வந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி அழகான விலங்குகளை பார்த்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. இங்கேருந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ரா அண்ட் ரெஸ்டிக்காக இருக்கும் வீடியோ. நீங்களும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கணும்னு நம்புகிறேன்.
ஸோ இது மலை மேலே இருக்கிறதுனால இங்கிருந்து நம்ம கியோட்டோ நகரத்தை ரொம்பவே அழகாக ரசிக்க முடியும். ஆல்மோஸ்ட் ஃபுல் சிட்டியுமே இங்கே கவர் ஆகிற மாதிரியான ஒரு ஹில் தான் இது. How much can you store? It's around 200 GB we can store it. 200 GB? இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்துகிட்டு சும்மா ரோம் பண்ணிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஸோ சைக்கிள், டூ வீலர்லாம் ஓட்டுறதுக்கு ரொம்பவே அருமையான பிளேஸ். நம்மளால் இங்கே காரும் ஓட்ட முடியும், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளால் முடியல. அந்த ஐடிபி லைசன்ஸ் நம்மக்கிட்ட இருந்து அதை யூஸ் பண்ண முடியல. அதோடய வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதனால் நம்ம இங்கே கார் ஓட்ட முடியல அப்படிங்கிறது. Guys, 7-11 minutes.